ஹாய் நண்பா, நான் தான் அவங்க விக்ரம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விக்ரம் டெக் விஷயம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம்னா, ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எப்படி ட்ரெண்டிங் எடிட் பண்ண தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டு 4.5 அந்த ரேஷியோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்தோன்னே இந்த இடத்துல மீடியான்னு இருக்கும், ப்ளஸ் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ கொடுத்துட்டு விவால் கொடுத்துங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த இமேஜை செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வைக்கணும். அதை வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் இழுத்து வைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல டைமர் மாதிரி இருக்கும், அது வந்து ஃபுல்லாக அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து சாங் ஆட் பண்ணிக்கங்க. என்கிட்ட சாங் இல்லாதனால நான் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணதே நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆடியோ கொடுத்துட்டு அந்த வீடியோவை வந்து டேட் பண்ணிவிட்டுருங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சாங் மட்டும் தான் வந்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணிட்டு சாங்கை கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும் இந்த சைடு, அதை கிளிக் பண்ணுங்கள், கடைசிக்கு போயிடும். இது வந்து இந்த பக்கம் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு என்ன பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், இதை வந்து அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள், 3 டாட் இருக்கும், ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இது வந்து இந்த இடத்த லைட்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி டேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நோட் பேட்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக 1 லைன் மட்டும் நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா டைம் இல்லை, ஏன்னா நீங்களும் பார்க்கணும், நானும் வீடியோ முடிக்கணும். இதை வந்து ஒயிட் கலரில் வச்சுக்கலாம். ஒயிட் கலர் வச்சுட்டு 18ங்கிறத வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 40 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபாண்ட் கலெக்ஷன் வந்து இந்த ஃபாண்ட் கலெக்ஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதாவது கேப்டன் அமெரிக்கன் அந்த ஃபாண்ட் தான். இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 64 கூட வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் எங்கிட்ட ஃபஸ்ட்டு சென்டராக வச்சுக்கோங்க, மாற்றவே கூடாது. அந்த இடத்த கரெக்டாக அந்த மாதிரி சென்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சென்டராக இருக்குது. ஓகேங்களா? சென்டராக இருக்குது. அதுக்கப்புறம் 2வது டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீல் நெருப்பே. ஓகே, 2வது டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். அது வந்து சும்மா லைட்டாக ஒரு 20 ஒரு 30 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 36 வச்சாச்சு. அதுக்கும் அதே ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதையும் வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு கீழே கொண்டு போய் கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதையும் ஃபுல்லாக இழுத்து விடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நீல நெருப்பேங்கிற லைன் வந்து எங்கே வருதுன்னு பாருங்கள். நான் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கிறனால ஆடியோ மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து இங்கே முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகலை, நான் முன்னாடி வந்து லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. ஓகேங்களா? இதை வந்து நான் ரெண்டையுமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த நீல நெருப்புங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது நெருப்புங்கிறது. இந்த நெருப்புங்க மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்து வர மாதிரி இதுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல மவுண்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கானு, இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கானு, ஸ்டார்டிங் ப்ளஸ் ஐக்கானுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நேராக போங்க. நேராக கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி சிவப்பு கலர் ஏரோ மார்க் மாதிரி வரும், அந்த மாதிரி நேராக கொண்டு போய்க்கிங்க. அப்புறம் இதுக்கு வந்துடுங்க. இதுக்கு வந்துட்டு இங்கே ஒரு கேனிமேஷனு, ஒரு கேனிமேஷன் வச்சுட்டு ஸ்டார்டிங் கேனிமேஷன் இருக்குங்க. வந்துட்டு இதையும் இந்த பக்கம் இந்த சைடுக்கு வந்து நேராக கொண்டு போயிருங்க. ஓகேங்களா?
அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள் ஒவ்வொரு லைனையும். இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ரெடி டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து டூப்ளிகேட் போய்ட்டு எஃபெக்ட்ஸ் போய்க்கு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்குங்க. போயிட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளர்னு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளரை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, அதுக்கும் அது வந்து அந்த பிளரை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு ரெண்டாவது டெக்ஸ்ட்டுக்கும் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்களா. இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கலர்னு இருக்கும். கலரில் போய்ட்டு அந்த எஃபெக்ட்ஸ் பேஸ்ட் பண்ணதில் மட்டும் ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் எதாவது வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து இப்போ ப்ளூ வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ ப்ளே பண்ணி வைப்போம். இந்த மாதிரி தான் ஒரு லைன் மட்டும் நான் சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு லைன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்றதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வியூவால் போய்ட்டு இந்த இமேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இமேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதை வந்து 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து லாஸ்ட்டுக்கு எட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்து லாஸ்ட்டாக கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட்டாக கொண்டு போய்ட்டு இது என்ன பண்ணோம்னா அப்படியே லைட்டாக அப்படியே நகர்த்தி வைங்க. செட் ஆகிற மாதிரி கரெக்டாக வைங்க. ஓகேங்களா, மேலே கீழே நகர்த்தாமல் லைட்டாக கரெக்டாக வைங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ப்ளஸ் கொடுத்துட்டு இதை வந்து லைட்டாக வந்து ஜூமிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜூமிங் பண்ணி கீழே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுட்டு இதில் வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். எஃபெக்ட்ஸ் போய்க்கலாம், ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கலாம். ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வச்சுங்களேன், மார்க் மாஸ்க் அண்ட் கீன்னு இருக்கும். அடுத்து அதில் வந்து குரோமோ கீன்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கலர் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குதும், அது கொண்டு போய் இந்த பச்சை கலர் மேலே வச்சிங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துங்க. ஓகேங்களா, அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்காது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். அதை வந்து இது மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஏற்றிட்டே வாங்க. எத்தனையில் வைக்கிறீங்கன்னா ஒரு 200 ஒரு 2120 ஒரு 60 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2160 வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மேலே ஜூம் பண்ணிச்சுட்டு திரும்பி மேலே கொஞ்சம் இப்படியே ஏற்றிங்க. ஓகேங்களா, வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஷேப் மாதிரி இருக்கும். அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக இப்படி வந்து எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கலர் ஃபில்ட் வாங்க. கலர் ஃபில்ட் வந்துட்டு ஏதாவது இந்த கலர் கொடுத்துங்க. ஓகேங்களா, இந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கலர் இருக்கும். சரி, நான் வேறு கலர் கொடுத்துட்டேன். இந்த கலர் கொடுத்துங்க. ஓகேங்களா, இந்த கலர் கொடுத்துட்டு இதை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுக்குங்க. வீடியோ ஃபுல்லாக வேணும். க்ரீன் ஸ்க்ரீன் வந்து பாதியோட கட் பண்ணிங்க. ஓகேங்களா, வீடியோ எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கட்டாக இது மாதிரி கட் பண்ணிங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, சேவ் வந்துங்க. வந்துட்டு பிளண்டிங்னு இருக்கும். அதுக்கு போய்ங்க. லைட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு டார்க்கன் கொடுத்துங்க. இந்த லைட் ஒன்று இருக்கும். அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதை வந்து அமைக்கி பிடிச்சி அந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு கீழே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா அப்போ தான் இதெல்லாம் கரெக்டாக தெரியும். இன்னும் கொஞ்சம் பச்சை கலராக அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா இதை போய் எஃபெக்ட்ஸில் போய் குரோமா கீழே போய்ட்டு இதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், அந்த பச்சை மாதிரி வரையும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு சின்ன ஆதரவு கொடுங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் விக்ரம். பாய்.